பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கடலோரத்தில் இருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, எங்க வசனம் சொல்லுகிறது, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் தூரமா இருக்கிறது. வாயினால கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள், உதடுகளினால கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ வெகு தூரமாய் காணப்படுகிறது. பாருங்க, இந்த சமுத்திரத்தை பாருங்க எப்படி இறைகிறது பாருங்க. இந்த இறைச்சலை நினைக்கும் பொழுது நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை படைத்த தேவனை மகிமைப்படுத்துகிறதோ, ஆண்டவரை துதிக்கிறதோ, ஆண்டவரை பாடுகிறதோ, ஆண்டவரை கனப்படுத்துகிறதோ தெரியல. ஆனால் ஆண்டவரை பாடி கனப்படுத்தி உயர்த்துவதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கு ஒரு இந்த அலைக்கு வந்துட்டு ஒரு அமைதி இருக்குதா? நீங்க யோசித்து பாருங்களேன். இரவும் பகலும் அது அலைந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்தை விட்டுட்டே ஒரு மாதிரி சவுண்ட் போட்டுட்டே இருக்குது. பாருங்க, அந்த இறைச்சல் சத்தம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அமைதியே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கூட அமைதியா இருக்கக்கூடாதுங்க. கர்த்தருக்காக எதாவது சாதிக்கணும், கர்த்தருக்காக எதாவது ஒன்று பண்ணணும், கர்த்தருக்காக நல்லா பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது பெரிய காரியத்தை ஆவியானவர் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஆகையினால கர்த்தருடைய சமத்தில் ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை பாடுவோம், ஆண்டவரை கனப்படுத்துவோம், ஆண்டவரை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, கர்த்தர் நம்மை கனப்படுத்தி, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் நம்மை நடத்துவார். சரிங்களா? கர்த்தருடைய சமத்தில் நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்கள் உதடுகளினால் ஆண்டவரை துதித்து, ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை தூரமாய் வைத்துக் கொள்வதல்ல, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும், உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து, உம்மை ஆராதித்து, உம்மை கனப்படுத்தி, உம்மை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மௌனமா இருக்காதீங்க. நல்ல கர்த்தரை துதித்து பாடி கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.